அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 10வது ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது, முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரி மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்லாம் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தர கூடிய விதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலை நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீ ஆஞ்சநேயம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த ஆஞ்சநேயரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு செய்யப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலமானவர்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடம் கூட. ஸோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்த வரையில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குரு செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் சூரியன் புதன், அஸ்தம ஆயுள் ஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் இருக்குது. மேலும் 17ஆம் தேதி சூரியன் அஸ்தம ஆயுள் ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். அடுத்தவர்களது செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம். எனவே நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக இந்த 7 நாட்களில் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சிறப்படுதுங்க. மேலும் சொந்த காரியங்களில் தாமதங்கள் ஏற்படும். சின்ன விஷயங்களால் மன நிறைவு அடைவீங்க. எதிர்பாலினத்தாரிடம் பழகும் பொழுது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னும் சிறப்படுதுங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். மருந்து ரசாயனம் போன்ற தொழிற்சாலையில் வேலை செய்பவர்களுக்கு அதிக அளவில் லாபம் கிடைக்கும். மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடும் பொழுது அவசரப்படாமல் நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லது. மேலும் உங்களுடைய காரியத்திற்கு அது வெற்றியை கொடுக்கும். எளிதில் மற்றவர்களோடு கருத்து வேற்றுமை ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. இதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். குடும்பம் தொடர்பான கவலைகள் ஏற்படும். குடும்ப செலவை சமாளிக்க பணவரத்து இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனதில் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர் மற்றும் நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிக அளவில் கூடும். மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் திறமை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிவரும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடும். நற்பெயரும் புகழும் உண்டாகும். புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு அதிக அளவில் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். எதையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மனை தினந்தோறும் பிரார்த்தித்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது கெட்ட விஷயங்கள் நடக்க இருந்தால் கூட அந்த அம்மன் அந்த விஷயங்களை நல்ல விஷயமாக மாற்றி அமைத்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் மகர ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் அந்த அம்மனை தினந்தோறும் வணங்கி வாருங்க. நல்ல பலனை உங்களுக்கு அந்த அம்மன் கண்டிப்பாக கொடுப்பாங்க. மேலும் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மற்றவர்களுக்கு கொடுத்து வராது என்று நினைத்த கடன் தொகை சேரும். இன்னும் சிலருக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மேலும் திருமண முயற்சிகள் சற்று இழுபறியாக நடக்கும். அதற்கு பின்னர் சாதகமாக முடியும். சகோதர வகையில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். அவர்கள் மூலமாக ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு சிறப்படுது.
அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலைகள் காணப்படும். முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு உங்கள் அனுபவ அறிவு பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பாராட்டு பெற்றுக் கொடுக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பும் இருக்குது. மேலும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாகவே உங்களுக்கு கிடைக்கும். பணியாட்கள் நல்ல முறையில் பணி செய்வார்கள். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனதுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். இன்னும் சிலருக்கு பிள்ளைகளால் ஆதாயம் கிடைக்கும். கணவரோடு வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையில் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு பார்க்கப்படுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 22, 25. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3, 6. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3, 4 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பம் சந்தோஷம் குறைவில்லாத நிறைந்திருக்கும். சுற்றமும் நட்பும் சொல்ல சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பெரியவர்களால் நிறைய விதமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். மேலும் பெரியவர்கள் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும். சிறப்பான உடை அணிந்து மிடுக்காக உலா வருவீங்க. உறவுகளோடு உயர்தர வாகனங்கள் உணவருந்தி மகிழ்வீங்க. இன்னும் சிலருக்கு வீண் பேச்சு, வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். அதிகாரிகளோடு வீண் சச்சரவுகளை விளக்கினால் பணியில் எதிர்பார்த்த உயர் பதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சம்பாதிக்கும் திறன் மேம்படும். மிக கடினமான வேலையாக இருந்தாலுமே தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. மேலும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படும். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும். எதையும் வெற்றியோடு சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கும். அதே போல் வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஓரளவு சீராக நடக்கும். அதே போல் அதிர்ஷ்ட எண்ணோடு கூடிய அழகிய நவீன மாடல் வாகனம் வாங்குவீங்க. மனதிற்கு மகிழ்வான வரன்கள் அமைந்து பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கூடி வெகு விமர்சையாக திருமணத்தை நடத்தி வைப்பாங்க. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழிலில் சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய சாகசங்களை நீங்கள் புரிவீங்க. மேலும் அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்ரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. பண விஷயத்தை பொறுத்த வரையில் திருப்திகரமான வாரமாக இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் அமைஞ்சிருக்குங்க. வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம். மாணவர்களாக இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாளில் கல்வியில் தேர்ச்சி உண்டாகக்கூடும். இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. மேலும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். நல்ல பண்பாளர்களின் நட்பும் அன்பும் கிடைக்கும். மனதில் தெய்வ பக்தி மேலிடும். அரசு பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய விதமான பலன்கள் கிடைக்கும். மேலும் அரசு பதவியில் உள்ளவங்க தயவால் அனுகூலமான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். எச்சரிக்கையோடு நீங்கள் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீங்க. நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளுக்கிடையே ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக சரியாகும். அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமையப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அல்லது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவர்களை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே கூடிய விரைவில் அவங்க நடத்தி வைப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.